வந்து ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் என்ன, ட்ரெண்ட் என்னன்னு முடிவு பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், பெஸ்ட்டு 1 ஹவரே போதும். 1 ஹவரில் என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கனாலே வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து பிடிபட்டுரும். என்ன நடந்துகிட்டு இருக்குது, சும்மா உங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற அந்த இடத்துல மட்டும் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பாருங்கள், அதுவே போதும். சண்டேஸில் இல்லை சாட்டர்டேஸில் ட்ரேடிங் நீங்கள் இல்லாத நேரத்தில் ஃப்ரீயாக இருக்கும்போதில் டேயில் வீக்லியில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள், ஒரு ஐடியாவுக்கு வந்துங்க. அதுக்கப்புறம் அதை பார்க்க தேவையில்லை, வீக் ஃபுல்லாக நீங்கள் 1 ஹவர் பார்த்தாலே போதும். அப்போ 1 ஹவரில் அனலைஸ் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸில் போய் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம், இல்லை 1 ஹவர்லேயே நான் ட்ரேட் எடுக்க போகிறனாலும் எடுக்கலாம். இது வந்து அன்னன்னைக்கு வந்து க்ளோஸ் பண்ணுற ட்ரேடு கிடையாதுங்க. நீங்கள் எடுத்துகிட்டு டார்கெட்டுக்காக வெயிட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஒரு கணிசமான தொகை வந்தது அப்படின்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு கூட அடுத்த ட்ரேடுக்கு வெயிட் பண்ணலாம். சரி, ஓகே, பார்ப்போங்களா என்ன நடந்ததுன்னு பார்ப்போங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல கன்சால்டேட் ஆகிருக்கு மார்க்கெட். மேலே கீழே கீழே வரல, பார்த்தீங்களா. இந்த லெவலில் கட் பண்ணோமா, இதுதான் ப்ரீவியஸ் லோவா, இந்த லோவுக்கு வரல, திரும்பவும் கீழே வரும்போது அந்த அளவுக்கே வரல, திரும்பவும் மேலே போகும்போது மேலே போக முடியாமல் கீழே வந்தான். பட் ஆனால் க்ளோஸ் இதுக்கு மேலே வைக்கல, மேலே வந்து என்ன பண்ணால் கீழே வர முடியல. அப்புறம் என்ன பண்ணால் இந்த லெவலை பிரேக் பண்ணி போயிட்டான். இந்த கன்சால்டேஷன் ரேஞ்சில் 1வது தடவை 2வது தடவை 3வது தடவை வந்து டச் பண்ணி பிரேக் பண்ணிட்டானும் நீங்கள் சொல்லலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து இந்த கன்சால்டேஷன் ரேஞ்சுக்குள்ளார வந்த மார்க்கெட்டு அடுத்த தடவை வந்து ப்ரீவியஸ் லோக்கே வந்து மேலே போயிருக்கு. ஆனால் அதுக்கு அடுத்த தடவை வந்து அந்த லோக்கு வர முடியாமலேயே மேலே போனால் அதனால் மேலே போயிட்டான் அப்படியும் வந்து சொல்லலாம். இல்லை இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் ஆகிருக்கான் பாருங்கள், இந்த ட்ரெண்டை வந்து இப்படி வந்து ஒரு பேட்டர்ன் வந்து போடுவாங்க, இப்படி போட்டு இப்படி வந்தது, அப்போது இது வந்து பிரேக் ஆகி மேலே போயிடுச்சு. நீங்கள் என்னத்தை வேணாலும் சொல்லிக்கோங்க, எப்படி வேணாலும் இந்த மார்க்கெட்டை வந்து 10 விதமாக இதை வந்து பார்க்கலாம், ஒரு டைம் ஃப்ரேம்லேயும் ஒரு மாதிரி பார்க்கலாம். அடிப்படை என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் போகிறான் மார்க்கெட்டு. ப்ரீவியஸாக வந்து கீழேருந்து மேலே வந்துக்கிட்டு இருக்குது, அதனால் இன்னும் ட்ரெண்டை வந்து கண்டினியூ பண்ணி மேலே போகிறான். அது எப்படி உங்களுக்கு வந்து தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், கீழேருந்து மார்க்கெட்டு மேலே வந்துக்கிட்டே இருக்குது. ட்ரெண்டு வந்து ட்ரெண்டு அப் ட்ரெண்டில் இருக்கனால அதை ஃபாலோ பண்ணுவான்ட்டு நமக்கு வந்து தெரியும். அதனால் நம்ம சும்மா அதை பேட்டர்ன் வரைகிறோம், கன்சல்டேஷன் ஆகுது, 2வது தடவை பிரேக் ஆகிறான், 3வது தடவை பிரேக் ஆகிறான், 4வது தடவை பிரேக் ஆகிறான். பட் அடிப்படை என்ன அப்படின்னா உங்களுக்கு இதுலேருந்து தான் உங்களுக்கு வந்து தெரியும். மேலே ஒரே ரேஞ்சு தான், கீழே வரும்போது கீழே வர முடியல. பையர்ஸ் வந்து அவ்வளோ தூரம் வந்து முன்கூட்டியே பை பண்ணிடுறாங்க, அந்த லெவலுக்கு வரவே விட மாட்டுறாங்க. ஆனால் செல்லர்ஸ் இந்த இடத்துக்கு வந்தோன்னா மார்க்கெட்டை கீழே அனுப்புகிறாங்க, போங்கடா கீழே போங்கடா. ஆனால் கீழே கொண்டு போக முடியல, என்னன்னா பிரேக் ஆகி மேலே வந்துட்டான். ஸோ ட்ரெண்டு வந்து கண்டினியூ ஆகுது. இப்போ நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் கவனிக்கிறீங்க. அப்போது மேலே இவ்வளோ தூரம் வந்த மார்க்கெட்டு இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், இந்த இடத்துல திரும்ப ஒரு சின்ன கன்சல்டேஷன். இந்த தடவை என்ன பண்ணியிருக்கான், மார்க்கெட்டு மேலேருந்து கீழே மேலே போக ட்ரை பண்ணியிருக்கிறான், இதுக்கு மேலே போக முடியல. அப்போ கீழே வர ட்ரை பண்ணியிருக்கான், இதுக்கு கீழே போக முடியல. அப்போ திரும்பவும் ஒரு தடவை மேலே போக ட்ரை பண்ணியிருக்கான், ஒரு சின்ன புல் பேக் வந்துட்டு மேலே போனால் மேலே போயிட்டான். ஸோ ப்ரீவியஸாக ஒரு மாதிரி நடந்தது, இப்போ ஒரு மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, சரி, இதையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டீங்க. இங்கிருந்து என்ன பண்ணால் இந்த கன்சால்டேஷன் ரேஞ்சிலிருந்து பிரேக் ஆகி ப்ரைஸு ஒரு நல்ல மூவ் வந்து கொடுத்துட்டான். அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகும் நம்ம பார்த்துருக்குறோம். மேலே போயிட்டு ஒரு புல் பேக் வரும், அப்புறம் மேலே போயிட்டு ஒரு புல் பேக் வரும், அப்புறம் மேலே சரியாக போக முடியாமல் கீழே வரும், அப்புறம் மேலே ஈக்குவல் ஹை அந்த மாதிரி வந்துட்டு இப்படி கீழே. இதுதான் ஸ்ட்ரக்சர்.